வணக்கம். இன்றைய செய்திகள். சென்னை மண்டலத்தில் உள்ள மதுக்கடைகளில் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது தற்போது தினமும் சராசரியாக 10% மற்ற மண்டல கடைகளில் 5% மது விற்பனை குறைந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. இது குறித்து கடந்த சில தினங்களாக மாவட்ட மேலாளர்களுடன் டாஸ்மாக் அதிகாரிகள் ஆய்வு நடத்தியுள்ளனர். சென்னை மண்டல மதுக்கடைகளில் கடந்த ஆண்டை விட சராசரியாக 10%, மற்ற மண்டல மதுக்கடைகளில் 5% விற்பனை குறைந்துள்ளது. கணினி மைய திட்டத்தால் மதுபாட்டிலுக்கு கூடுதல் பணம் வசூலிக்கும் ஊழியர்களை விரைவாக கண்டறிந்து பணியிடை நீக்கம் உள்ளிட்ட நடவடிக்கைகள் அதிகாரிகளால் எடுக்கப்படுகின்றன. இதனால் தற்போது பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வசூலிக்க முடிவதில்லை. இதன் காரணமாக மது விற்பனையில் ஊழியர்கள் சரிவர ஈடுபடாமல் இருப்பதும், அதனால் விற்பனை குறைந்துள்ளதும் கடந்த 3 நாட்களாக டாஸ்மாக் உயர் அதிகாரிகள் மாவட்ட மேலாளர்களுடன் நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஒரு கடையில் ஒரு ஊழியர் தவறு செய்தால் அக்கடையில் பணிபுரிவோர் அனைவர் மீதும் அபராதம் வசூல், இடமாறுதல், பணியிடை நீக்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ஒரு குவார்ட்டர் மதுபாட்டில் 140 ரூபாய்க்கு விற்கப்படும் நிலையில் 50 ரூபாய்க்கு கஞ்சா கிடைக்கிறது. இதுவும் மது விற்பனை குறைவிற்கு காரணமாகவும் தெரிவித்துள்ளனர். சென்னை திருச்சி உட்பட 6 வழித்தடங்களில் மணிக்கு 130 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்களை இயக்க ரயில் பாதை, தானியங்கி சிக்னல் தொழில்நுட்ப தரம் உயர்த்தப்படும் என்று தெற்கு ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அடுத்த நிதியாண்டுக்குள் எழும்பூர், விழுப்புரம், விருத்தாச்சலம், திருச்சி உட்பட 6 வழித்தடங்களில் 711 கிலோமீட்டர் தூரம் மணிக்கு 130 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்களை இயக்கும் வகையில் ரயில் பாதை, தானியங்கி சிக்னல் தொழில்நுட்பம் தரம் உயர்த்தப்படும் என்றும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். 3 முறை வீடு தேடி சென்றும் கணக்கெடுப்பு படிவம் வழங்க முடியாத வாக்காளர்களின் பெயர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாது. வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் டிசம்பர் 9ஆம் தேதி முதல் 2026 ஜனவரி 8ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். பேரிடர் மேலாண்மைக்கு தேவையான நிதியை முறையாக ஒதுக்கீடு செய்து மக்களுக்காக அதிகாரிகள் பயன்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக எடுக்க வேண்டிய முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது தமிழகத்தில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பேரிடர் மேலாண்மை நடைமுறைகள் சிறந்த முறையில் கையாளப்படுகின்றன. 4 ஆண்டுகளில் 1740 கோடி ரூபாயில் பல்வேறு பணிகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது. பேரிடர் நிவாரண பணிகளுக்கு மத்திய அரசு ஒதுக்கீடு செய்த தொகையை விட தமிழக அரசு அதிக நிதி ஒதுக்கீடு செய்கிறது. மழைக்காலங்களில் அதிகம் பாதிக்கப்படுவது ஏழை மக்கள்தான். அதனால் அரசு பொறுப்பேற்றது முதல் பேரிடர் மேலாண்மையில் தனி கவனம் செலுத்தி இயற்கை இடர்பாடுகளின் பாதிப்பை குறைக்க தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. அது தொடர வேண்டும். அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டு தயார் நிலையில் இருக்க வேண்டும். அடிப்படை வசதி, பேரிடர் மேலாண்மைக்கு தேவையான நிதியை முறையாக ஒதுக்கீடு செய்து மக்கள் பயன்பெறும் வகையில் அதிகாரிகளின் பணி அமைய வேண்டும். நாளை மறுநாள் சில மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. எனவே வருவாய், உள்ளாட்சி, காவல், தீயணைப்பு, மீன்வளம், மக்கள் நல்வாழ்வு உள்ளிட்ட அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து மக்கள் பணியாற்ற வேண்டும் என்றும், தேவையான மாவட்டங்களுக்கு கண்காணிப்பு அதிகாரிகளை உடனடியாக அனுப்பி வைக்க வேண்டும். மீட்பு மற்றும் நிவாரண மையங்களை தயார் நிலையில் வைத்து மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை முறையாக வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும். தலைமை செயலர் ஏற்கனவே அறிவுறுத்தியபடி அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.